ஸ்ரீதிவ்யா கேரவனில் இந்த சைடு ரூம் என்னோடது, அந்த சைடு ரூம் ஸ்ரீ திவ்யாவோடது. டக்குன்னு இறங்கி வெளியில் அங்கே எங்கேயும் பார்த்தேன். யார் இல்லாத நேரத்தில் படக்குன்னு அந்த கதவை திறந்துட்டு அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டேன். ஸோ போச்சா ஸ்கூப்பு, எதையோ எதிர்பார்த்தீங்களே. கார்த்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச காரணம், ஐஸ் வைக்கிறதுக்காக நான் சொல்லலை கார்த்தி சார், ஓப்பனாக சொல்கிறேன். நான் ஃப்ரீ டைம்னு என்ன சொல்கிறேன், எதை சொல்கிறேன்றதை புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எல்லாருக்குமாக தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். ஸோ விவேக் இஸ் பேக் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்தோட இன்னொரு ஹீரோயின் வந்து ஸ்ரீதிவ்யா இல்லையா. அவங்க ஸ்ரீதிவ்யா ஒரு நாள் வந்து, இதுவும் ஒரு நல்ல ஸ்கூப் தான் உங்களுக்கு. ஸ்ரீதிவ்யா கேரவனில் இந்த சைடு ரூம் என்னோடது, அந்த சைடு ரூம் ஸ்ரீ திவ்யாவோடது. ஒரு நாள் ஷூட்டிங் முடிய போகிற டைம் வந்துருச்சு. இதையும் என்னால் பொறுக்க முடியல. பாருங்கள், உங்களுக்கு எப்படியெல்லாம் கொடுக்குறேன் பாருங்கள். டக்குன்னு இறங்கி வெளியில் அங்கே எங்கேயும் பார்த்தேன். யார் இல்லாத நேரத்தில் படக்குன்னு அந்த கதவை திறந்துட்டு அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டு பார்த்தா உள்ளே போனால் பேர் அதிர்ச்சி, ஸ்ரீதிவ்யாவும் அவங்க கூடவே அவங்க மதரும் உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் என்னால் என் மனசில் இருக்கிற சொல்லாமல் இருக்க முடியல. நான் சொல்லிடட்டுமா ஸ்ரீதிவ்யா அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்க சார், நோ ப்ராப்ளம், சொல்லுங்கள், ஐ எம் யுவர் பிக் ஃபேன், சொல்லுங்க அப்படின்னாங்க. டெய்லி மத்தியானம் உங்கள் ரூம்லேருந்து ஒரு நல்ல வாசனை வருதே, என்ன அப்படி சமைக்கிறீங்க? நான்லாம் யூனிட்டுக்கு கொடுக்குறது தானே சாப்பிட்றேன், உங்கள் ரூம்லேருந்து மட்டும் அப்படி ஒரு அரோமா வருதே, அப்படி ஒரு டெலிஷியஸ் ஃபீல் கிடைக்குதேன்னு பார்த்தா, மிளகா பொடி, பருப்பு பொடி, கோங்கூரா பொடி, ஆந்திராவில் இதெல்லாம் உட்காந்து அங்கேயே உட்காந்து செய்துக்கிட்டு இருக்காங்கங்க. அந்த வாசனை அப்படி அடிக்கும். பின்ன ஒரு மாதமாக ஒரே ஷூட்டிங் போய்கிட்டு இருந்தால் இதெல்லாம் நடக்காதா? கடைசியில் உடனே, ஓ அதுக்கு தான் வந்தீங்களா சார்னு சொல்லி ஒரு டப்பாவில் போட்டு அந்த பருப்பு பொடி, பப்பு பொடி கொடுத்தாங்க. ஸோ போச்சா ஸ்கூப்பு, எதையோ எதிர்பார்த்தீங்களே. ஸோ அது வந்துச்சு. இப்போ அது அந்த யூனிட் போன உடனே பார்த்தாக்கா அங்கங்கே இருந்து ஒரே அந்த நூலாம்படை, இந்த பழைய காலத்து ஒரு பேய் இருக்கிற ஒரு அரண்மனை இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி செட்டு. இந்த செட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு நூலாம்படை கருப்பாக இருக்குது. அது மட்டும் அங்கேயும் இங்கேயும் நகருது. கடைசியில் யாருன்னு பார்த்தா ஓமோட ஹேர் ஸ்டைல் இது. ஸோ இப்படி ஒரு படம் பண்ணோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உழைப்பை இதை நீங்கள் பத்திரிகை ஊடகங்கள் நெஞ்சில் கொஞ்சம் வாங்கிக்கங்க. ஏன்னா இதுக்கு எவ்வளோ பொருட்செலவு, வெறுமன ஆர்டிஸ்டோடைய பேமெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா விதத்துலேயும் எல்லா கிராஃப்ட்லேயுமே செலவு இருக்குது இந்த படத்தில். இந்த படம் கார்த்தி சாரோட சினிமாட்டோகிராஃபி, சினிமா லைஃப்பில், ஃபில்மோகிராஃபியில் ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். இந்த படம் கார்த்தியுடைய இன்னொரு டைமென்ஷன். அவர் வில்லேஜ் கேரக்டர் பண்ணார். அப்புறம் அதுலேயே கொஞ்சம் முரட்டத்தனமாக, அந்த வில்லேஜ் கேரக்டர் ஃபஸ்ட்டு படமே முரட்டத்தனமான வில்லேஜ் கேரக்டர் பண்ணார். ஒரு ஆங்கிரி யூத்துன்னு சொல்லுவாங்களே, அது பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹியூமர் பண்ணார். ஆனால் என்னடா இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு மிரள்ற மாதிரி ஒரு படம் தேவைப்படுது இல்லையா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. அதுவாக இந்த படம் அமையும். அது முழுக்க டைரக்டர் கோகுலோட உழைப்பு தான். எப்படின்னா, கதை சொல்லும்போதே அந்த காட்சிகள் கண் முன்னாடி விரிகிறது சில இயக்குநர்கள் தான் அந்த கதை சொல்லும்போது பண்ண முடியும். கோகுல் ஒரு பேய் தனக்குள்ளே பூந்துக்கிட்டுச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கதையை சொல்லுவார். அந்த இதில் இது ஃபுல் கதையை நான் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தேவையான ஃபுல் ஹியூமர், பல படங்களை நீங்கள் மிஸ் பண்ண ஒரு விவேக் இந்த படத்தில் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஹியூமர் நான் என் கெட்டப்பே நான் பாருங்கள், 3 வருஷமாக நான் எப்படி இருந்தேங்க, என்னை ஆக்குனது அவர் தாங்க, கார்த்தியோட அப்பா. இதில் என்ன கூத்துனா, நான் கொஞ்சம் மாதிரி ஜம்பிள் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், இங்கே என் மனசில் வர்றதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு வைங்களேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய நினைவலைகளை உங்களை எல்லாம் தூக்கிட்டு போகிறேன் நான். இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போது சத்தியம் அது நிச்சயம் அப்படின்ற ஒரு படத்தோட படப்பிடிப்பு. இங்கே இருக்கிற பல பேர் அப்போ பிறந்திருப்பீங்களா எனக்கு தெரியல. 30 வருஷம். அந்த படத்தில் என்னோட அப்பாவா பிறந்துட்டீங்களா நீங்கள்? இல்லையா? பிறக்காமல் ஒர்க் பண்ணாரா?
அவங்க ஃபாதர் ஒர்க் பண்ணியிருப்பார், நீங்கள் வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டுருப்பார். 30 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியமுது நிச்சயம்ன்ற படம், அந்த படத்தில் என்னோடய அப்பாவா நடித்தது சிவகுமார் சார். விதி எப்படிலாம் சுற்றி வருது பார்த்தீங்களா? 30 வருஷம் கழித்து கார்த்திக்கு நான் அப்பாவா நடிக்கிறேன். ஆனால் அந்த ஷூட்டிங் நடக்கும்பொழுது சிவகுமார் சார் ஒரு விஷயம் சொன்னார், அதை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த ஷூட்டிங்கில் வந்து இங்கேயும் அங்கேயும் குதித்து ஓடி ஓடி வந்து டைலாக் பேசுகிற மாதிரி டேரக்டர் வச்சுருந்தார். நான் அதே மாதிரி அங்கே இங்கேயும் தவ்வி, டேபிள் மேலே தவ்வி, அதுக்கப்புறம் பெஞ்சில் தவ்வி, அப்புறம் சேரில் தவ்வி, அப்படி வந்து டக்குன்னு சிவகுமார் சார் முன்னாடி வந்து நின்று டைலாக் பேசுவேன். டைலாக் முடிஞ்சது, ஓகே ஆச்சு. அப்புறம் சிவகுமார் சார் தனியாக என்னை கூப்பிட்டு போனார். ஏப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறியே, எக்ஸசைஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். அப்படின்னான்னே, ஏன்னா அதுக்கு எனக்கு ரொம்ப தூரம் அந்த டைமில் நாகேஷ் மாதிரி காமெடி பண்ணணுன்னு ஆசைப்பட்ற, ஆனால் நாகேஷ்க்கு இருக்கிற பாடி ஸ்ட்ரென்த் உனக்கு இருக்கணும், இல்லைன்னா முட்டியில் கையில் எங்கேயாவது மாட்டிக்கும், ஏதாவது தசை விலகிரும், நரம்பு பிசைக்கிரும், பார்த்துக்கொண்டார். சார் ஏதோ சொல்கிறாரு, பரவாயில்ல, நமக்கு தான் நல்லா தான் குதிக்கிறோமே வைக்கிறோமே, அப்புறம் என்ன அப்படின்ட்டு நான் கரெக்டாக ஒரு மாதம் கழித்து எம்ஜிஆர் நகரில் இன்னொரு படம், அந்த படத்தில் வேகமாக ஓடி வந்து கேட்டை தவி கீழே விழுற மாதிரி குதிச்சா, டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு. எல்லோரும் வந்து என் கால் தரையில் பட்ட சவுண்டு நினச்சாங்க. என் முட்டி உடஞ்ச சத்தம் அது. லிகமெண்ட் டான், ஆன்டி குரூஷியேட் லிகமெண்ட் தெரியும் கார்த்திக், அவருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஸோ அந்த லிகமெண்ட் போய் படுத்தப்போ ஆஹா அன்னைக்கே சிவகுமார் சார் சொன்னாரேன்னு நினச்சேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பண்பட்ட நடிகர், ஒரு மிகச்சிறந்த மனிதாபிமானி அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்தார். அந்த அட்வைஸை நான் உடனே கேட்டு உடனே நான் என்னை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்தேன்னா மேபி ஐ மைட் ஹவ் அவாய்டட் தட் ஆக்சிடெண்ட். ஸோ அதை நான் இப்போ எப்போ கார்த்தி சாரை பார்த்தாலும் நான் அதை நினைப்பேன். கார்த்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச காரணம், ஐஸ் வைக்கிறதுக்காக நான் சொல்லலை, கார்த்தி சார் ஓப்பனாக சொல்கிறேன். பீக்கில் இருக்கும்போது படங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாரும் வந்து யூனியன் அசோசியேஷன் வரமாட்டாங்க. அதுக்கு ஒரு வயசு இருக்குது, இல்லாட்டி அதுக்கு ஒரு ஃப்ரீ டைம் இருக்குது. நான் ஃப்ரீ டைம்னு என்ன சொல்கிறேன், எதை சொல்கிறேன்றதை புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பிஸியாக இருக்கும்போது யாரும் வந்து இந்த யூனியன், இந்த அசோசியேஷன், இந்த ரிஸ்கெல்லாம் எடுத்து தான் தலையில் போட்டுக்க மாட்டாங்க. ஆனால் கார்த்தியும் விஷாலும் வந்து அதில் எவ்வளவு சின்சியராக டெடிக்கேட்டடாக எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்காக அலைஞ்சு அதில் ஒரு இடத்தை பிடித்து அதன் பிறகு அதன் மூலமாக தொடர்ந்து நலச்சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே மழை வந்துருச்சு, ரோடெலாம் கட் ஆகிடுச்சு, மின்சாரம் போயிடுச்சு, நகரே ஸ்தம்பிச்சு கிடக்குது, எங்கே பார்த்தாலும் வெள்ளம். அப்போ வந்து அவர் அங்கே நடிக்கும்போது யூஸ் டு டெல் மீ, என்ன சார் பண்ணலாம், கஷ்டப்படுறாங்களே சார் மக்கள், டெய்லி படிக்க டிவியில் பார்க்க மனசு கஷ்டமாக, உங்களுக்கு என்ன சார் வந்து நீங்கள் இங்கே ஷூட்டிங்கில் தான் இருக்கீங்க, இல்லை சார் நம்ம எதாவது பண்ணணும் சார், உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் சார்ன்ட்டு அடித்து பிடிச்சி விழுந்து ஒரு நாள் என்றைக்கு ஷூட்டிங் முடியுன்னு வெயிட் பண்ணி நைட்டோட நைட்டாக ஃப்ளைட்லேருந்து பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து பை ரோடு வந்து ஹைதராபாத்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வர முடியல, எங்களுக்கு ஃப்ளைட்டே இல்லை, எந்த ஃப்ளைட்டுமே இல்லை. பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து வந்து பை ரோடு வந்து கஷ்டப்பட்டு வந்து அதுக்கு அடுத்த நாள்லேருந்து ஒவ்வொரு இடமா அலைஞ்சு ஹெல்ப் பண்ண அந்த மனித இதயம் இருக்குது பாருங்கள் கார்த்தி சார். அந்த நல்ல வாஸ்து உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. ஸோ அதுக்காக வேண்டியே காஷ்மோரா நல்லா ஓடும் சார். உங்களுடைய பலத்தை கைத்தட்டலோடு அதை நான் அவருக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் நல்ல மனசுக்காகவே அது நல்லா ஓடும் சார். ஒரு படம், ஒரு பெரிய ப்ரொடியூசர், இப்போ அப்போ ஒரு முதல் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து அந்த படத்துக்கு அப்போல்லாம் வந்து படங்கள் 100 நாள் ஓடும், அதுக்கு கேடயமெல்லாம் தருவாங்க. இப்போல்லாம் அது வழக்கு ஒழிஞ்சு போச்சு. அப்போ கேடயமெல்லாம் கொடுத்தாங்க அந்த படத்துக்கு, வெள்ளி விழா வெற்றி விழா கேடயம்லாம் கொடுத்தாங்க. அப்போ நான் பேசும்போது சொன்னேன் அந்த ப்ரொடியூசர் பார்த்து, சார் நான் முடிச்சுக்கணுமா, அப்படி ஒன்றும் இல்லையா, குசுங்குறீங்களே, நீங்கள் தானே ரொம்ப நேரம் பேசணும்னு சொல்லி ஏற்றுனீங்க, ஃபுட்டேஜ் வேணுன்றதுனால தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லாருக்குமாகத்தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. அந்த படத்தில் வந்து எல்லாருக்கும் கேடயம் கொடுத்து முடிச்சோடனே நான் பேச போகும்போது சொன்னேன், சார் ப்ரொடியூசர் சார், நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க,
இந்த சினிமா உங்களை விடாது, அடுத்து நீங்கள் தான் ஹீரோன்னு சொல்லி கதை சொல்லி வருவாங்க, ஏமாந்துடாதீங்க, ப்ரொடக்ஷனை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அவரில் அதெல்லாம் என் நினப்பிலே இல்லை அப்படின்னு சொன்னவர் தான் உதயநிதி ஸ்டாலின். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நான் வேறு எதுவுமே சொல்ல பிரபு சார். நீங்கள் என்ன தான் அந்த சைடில் ஒதுங்கினாலும் கூப்பிட்டு இழுத்து வச்சு குத்துவாங்க நம்ம ஆளுங்க. உஷாராக இருங்க. நல்ல படைப்புகளை தர்ற ப்ரொடியூசருங்களுக்கு நல்ல ப்ரொடியூசர் நமக்கு தேவை கோகுல். ஸோ அதனால் நீங்கள் வந்து பி வித் அஸ் ஆல்வேஸ், ப்ரொடியூசராக இருங்க. டவுட்டு தானா? ஏன் வந்துடுவார். வந்து முந்திக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் மெலிஞ்சிருக்காரு. நான் நினச்சேன் படம் எடுத்ததில் டயர்டாகி மெலிஞ்சிட்டாராங்கன்னு நினச்சேன். 6 பேக் ரெடி பண்ணுறாரு போல. ஸோ ஒரு நல்ல இதையும் தாங்கினார் இப்போ பிரபு. அந்த 3 வருஷம் ப்ரொடக்ஷனை தாங்கினார். யாருக்கும் எந்த குறையும் வைக்கலை. நாளாக வந்து பார்த்திங்கனாக்கா டீயே வந்து ஒரு மாதிரி டைலூட் ஆகும். ஒரு ஷெட்யூல் 15 நாளில் முடியும்னு போட்டு போனோம்னாக்க 15 நாளும் பிரமாதமாக இருக்கும் சாப்பாடெலாம். 15 நாளைக்கு மேலே இழுக்க ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன், இதில் எல்லாம் காட்டுவாங்க. டீ ஒரு மாதிரி ஆகும், சாம்பார் ஒரு மாதிரி ரசம் மாதிரியே இருக்கும், தயிர் கேட்டால் ஒரு மாதிரி சொத்தை எழுதி கேட்குற மாதிரி முறைச்சி பார்ப்பாங்க. ஆனால் இந்த 3 வருடமும் அப்பப்போ பிட்ஸ் அண்ட் பீசஸாக இந்த ஷூட்டிங் நடந்தது. ஸ்கேட்டர்டாக நடந்துச்சு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட் பண்ணோம். அதில் அந்த கண்டினியூட்டியும் அந்த மேக்கப்பும் அந்த ட்ரெஸ்ஸஸும் அதே மறுபடியும், அதாவது ஒரு விஷயத்தை வந்து புதுசாக்கிறதுக்கு தான் செட்டு போடுவாங்க, மறுபடியும் பழசாக்கிறதுக்காக ஒரு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அது புராதன மாளிகை. அந்த பழைய மாளிகையை கொண்டு வரணும், லேட்டஸ்ட்டுக்கு கொண்டு வரணும், பழசை கொண்டு வரணும். அதுலேயே 2 செட்டப்பு. இப்போ போராடினீங்க ராஜீவன் சார். பொதுவாக இவ்வளவு உழைக்கிறவங்க மெலிவாங்க. அவர் அதே மாதிரி புஷ்டியாகவே இருக்கார். பெரிய செட் அவர். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த அத்தனை நாளும். ஆனால் அந்த 3 வருஷம் ஷூட்டிங்லேயும் எங்களை நல்லா ட்ரீட் பண்ணிங்க பிரபு சார். யூ ட்ரீட்டட் அஸ் கிரேட் வே. வி ஆர் வெரி ஹாப்பி. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஆரம்பத்திலேருந்தே இந்த படத்தை பற்றி கார்த்தி சார் வந்து ஒரு பாசிட்டிவாகவே இருப்பார். எப்படின்னா எப்போவுமே பாசிட்டிவாக இருப்பார். நான் சொல்லுவேன், என்ன சார் இதை போட்டு இவ்வளவு நேரம், நான் அப்படி கத்திக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கும் கோகுலுக்கும் சின்ன சின்ன சண்டைகள்லாம் கூட வந்திருக்குது. நானும் எதிர்பார்க்கல, அது அப்படி வாய்ப்போச்சு. ஆனாலும் நாங்கள் வந்து ஒரு புரிதல் இருக்குது எங்களுக்குள்ள. அவர் என்னென்னா ஒரு 500 மீட்டருக்கு அங்கேருந்து ஏதாவது சொல்லுவார். நான் 500 மீட்டருக்கு அங்கிட்டு இங்கே ஹைவேஸில் நிற்பேன். எனக்கு சரியாக அது காதில் விழாது. அதில் 1 மோர் போவோம். இவ்வளவு பிரச்சனை ரணகலம் நடந்துக்கிட்டு இருக்கே. ஸ்மூத்தாக அப்படியே ஒரு செயின்ட் மாதிரியே அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஓம் இருக்காரே, 1 மோர் போய்க்கலாம் சார் அப்படின்னு முடிச்சிருவார். அவ்வளோதான். ஸோ இத்தனை பிரச்சனை இவ்வளவு நடந்திருக்குது. ஆனால் அந்த அவ்வளவு கஷ்டத்துக்கும் ஒரு பலன். அவ்வளவு தூரம் போராடி இருக்கிறார் அவர். அது வேணும், இது வேணும்னா இது வேணும் தான். அது வரும் வரைக்கும் அதை அவர் விட மாட்டார். 30 அடி உயரத்தில் 40 அடி உயரத்தில் காரை கட்டி மரத்தில் தொங்க விட்டு அதில் ஏற்றுறாங்க. அதில் ஏற்றி, சார் பேய் மரத்தில் கொண்டே காரை இழுத்து வச்சிருச்சு சார், நீங்கள் அங்கேருந்து பயப்படுங்கன்றாங்க. ஆட்டோமேட்டிக்காக பயப்படுவோம், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் பயம் எப்படின்னா மரண பயம் எப்படின்னா என்ன நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பாட்டி சொல்லை தட்டாதேன்னு ஒரு படம் ஏவிஎம்மில் எடுத்தாங்க. எஸ்எஸ் சந்திரன் பண்ண கேரக்டரை, அது டூயல் லாங்குவேஜ், தெலுங்குலேயும் எடுத்தாங்க. அப்போது அதில் எஸ்எஸ் சந்திரன் பண்ண கேரக்டர் பண்ணவர் இதே மாதிரி கார் பறக்கிற மாதிரி ஷாட் எடுத்து கிரேனில் வச்சு காரை அப்படியே தூக்கிட்டு போயிருக்காங்க. திடீர்னு கிரேன் மட்டும் போகுது, காரை காணோம். கார் கீழே விழுந்து அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு முதுகு தண்டு உடஞ்சி கடைசியில் வீல் சேர்லேயே இருந்தார். இதெல்லாம் எனக்கு அந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வரும். கொண்டு மரத்து மேலே ஏற்றி 30 அடிக்கு மேலே காரில் உட்காந்து ஆட்டுங்க, நல்லா ஆட்டுங்க. எங்கே ஆட்டுறது, எதை ஆட்டுறது, காரை ஆட்டுங்க, நல்லா பயப்படுங்க. அவ்வளோ கத்திக்குது. குடும்பமே உட்காந்துருக்கு காருக்குள்ளே. நான் வேறு யார், என் கோ ஆர்டிஸ்ட்டு பாட்டி. கார்த்தி சார் தப்பிச்சிட்டார், அவர் கீழே இருக்கார். அவர் வந்து ஃபைட்டு கீட்டில் முடிச்சுட்டு அவர் அங்கே இருக்கார். நாங்கள் காரில் இருக்கோம். காரில் உட்காந்து ஆட்டியா பாடா முடிஞ்சுதான்னு பார்த்தா அப்படி மெதுவாக. இப்போ வந்து நீங்கள் வந்து யாருக்கு க்ளோஸ்அப் வைக்கணும்னா அப்படியே ஓமுக்கு க்ளோஸ் போகணும்.
லைட்டை காட்டிட்டு கையை எடுத்துருவார் சார், நம்ம பார்த்துருவோம்ட்டு அப்படின்ட்டு எடுத்துருவார். ஆனால் இவர் இல்லை, ஒன் மோர் வேக் சார், ஒன் மோர், மறுபடியும் ஏறுங்க, ஒன் மோர் போட்டு மறுபடியும் ஆட்டி எப்போ, ஏன்னா என்னதான் நமக்காக கட்டினா கூட இரும்பு கம்பி தானேங்க, கட்டு கம்பி தானே வச்சு கட்டியிருக்காங்க, வச்சுருக்காங்க, என்னென்னமோ சேஃப்டியெல்லாம் பண்ணியிருக்காங்க. உண்மைதான், நிறைய சேஃப்டி பண்ணி தான் உள்ளே உட்கார வைக்கிறாங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி நடப்பது தானே ஆக்சிடெண்ட்டு. போட்டு ஆட்டி இப்படிலாம் சில ஃபிசிக்கலாகவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் இந்த படத்துக்காக. ஒரு 3 வருஷமாக அந்த ஒயிட் தாடியோடையே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. எல்லாருடைய உழைப்பு இருக்குது. நாங்கள் இப்போ என்னுடைய உழைப்பெல்லாம் பெரிய விஷயம்னு சொல்ல முடியாது. நான் ஹியூமர் பண்ணியிருக்கேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்க கோகுல், ஐ ஷுட் தேங்க்யூ. ரொம்ப நல்ல கேரக்டர். எனக்கு கதையில் என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே கொடுத்துருக்கீங்க. அது இன்னும் மக்கள்கிட்ட போய் ஃபஸ்ட் ஹாஃபில் போய் சேர்ந்து மக்கள் சிரிக்கட்டும், நல்லா சிரிக்கட்டும். ஏன்னா உங்களை பழையபடி சிரிக்க வைக்கிறதாங்க பார்க்கணுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆரம்பமாக இந்த படமே அமையலாம். பழைய விவேக் மாதிரி இப்போ தான் இருக்கேன்னு வரும்போது சொன்னாங்க. இவ்வளோ நாள் வந்து என்னை அடையாளமே தெரியாது, இப்போ வந்து எல்லாருமே விவேக் வந்துட்டாருன்னே சொல்கிறாங்க. ஸோ விவேக் இஸ் பேக் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் வே ஐ எம் ஸோ ஹாப்பி. 30 வருஷமாக எந்த சப்போர்ட்டை நான் உங்கள்கிட்டருந்து வாங்கிட்டு இருந்தனோ அதே சப்போர்ட்டை தொடர்ந்து உங்கள்கிட்டருந்து கிடைக்கிறதுக்கு இந்த காஷ்மோரா கார்த்தி சாருடைய நல்ல உள்ளம் எல்லாமே எனக்கு உதவி செய்யும், இந்த படம் உதவி செய்யும்னு நான் நினைக்கிறேன். இதனுடைய இசை, இதனுடைய பிரமிக்கத்தக்க செட்டுகள், பிரமிக்கத்தக்க ஒளிப்பதிவு, இசை, இயக்கம், அதில் சில சீன்லாம் வந்து எமோஷ்னல் சீன்லாம் மிரட்டி எடுத்திருக்கிறாரு கார்த்தி சார். ஹியூமரையும் வில்லனிசம், ஹீரோயிசம் 3 ஒரே ஷாட்டில் ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவனுக்கு அவன் வில்லன்னாக்க இவருக்கு வந்து ஹீரோயிசத்தையும் காட்டணும், ஹியூமரும் கொண்டு வரணும். அவன் வில்லன் மட்டும்தான், இவர்கிட்ட ரெண்டும் கொண்டு வரணும். ரெண்டையும் பண்ணுறது ஒருத்தர் தான், ரெண்டும் தன்னை வித்தியாசப்படுத்தி காட்டணும் அப்படி சொல்லி. நான் கூட நீங்கள் கிராஃபிக்ஸ்லாம் பண்ணோன்னே உள்ளே நுழையும் போது கார்த்தியே கிராஃபிக்ஸில் மாற்றிட்டீங்களோன்னு நினச்சேன். ஏன்னா +2 முடிச்சுட்டு அப்படியே பாதியில் ஓடி வந்த மாதிரி தான் இப்போ இருக்கார். அவர் அந்த அளவுக்கு மணிரத்னம் சார் அவரை அந்த பாடுபடுத்துகிறார் போல இருக்குது, தெரியல. ஸோ எல்லா விதத்திலும் இந்த படம் மனதுக்கு நிறைவான ஒரு பெரிய படமாக தான் இருக்கும். இது வந்து தீபாவளிக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான படமாக அமைந்து உங்கள் அத்தனை பேருடைய ஆசையோடும் ஆதரவோடும் அது நல்லா ஓடணும்னு வாழ்த்துகிறேன், விரும்புகிறேன். உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக தான் 2.5 years நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எந்துவாக இருக்கும் இல்லையா, அந்த எந்த வகையிலும் குறையாமல் இவ்வளோ தூரம் இந்த ப்ராஜெக்ட் ட்ராவலாக இருக்குன்னா அதோட டீம் காரணம். ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் சரி, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் சரி, விஎக்ஸ் எங்கே போனாலும் நமக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்கும். ஸோ இட் வாஸ் லைக் பிக் ட்ராவல், 2.5 years ட்ராவல். இந்த 2.5 வருஷம் ட்ராவலில் நிறைய விஷயங்கள் நாங்கள் சந்திச்சிருக்கோம். எடிட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப் ஜாப். என்னென்னா இந்த படம் பொறுத்தவரை என்ன சிஜி ஆல்ரெடி சொல்கிறதுனால ஒரு எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து க்ரியேட்டிவாக யோசிக்கணும். ஓகே, இது ஷார்ட் டூரேஷன் இவ்வளோ தான் இருக்கணும், இந்த ஷார்ட் டூரேஷன் ஒரு கிங்டம் காமிங்கன்னா கிங்டம் வந்து ரெடி ஆகலை, அதுக்காக ஒரு ஸ்பேஸ் மட்டும் நம்ம கொடுத்தா மட்டும் தான் வேணும். ஸோ அது எடிட்டில் நம்ம RRலாம் லாக் பண்ணும்போது அந்த கிங்டம் ஒரு டூரேஷன் நம்ம லாக் பண்ணணும். ஓகே, இவ்வளோ தான் டூரேஷன் வரணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஃபுட்டேஜ் வந்து லாக் பண்ணியும் ஆகணும். ஸோ இது வந்து இது ரொம்ப டஃப் ஜாப். கொஞ்சம் ட்ராக் பண்ணாலும் ரொம்ப லேக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது இந்த படம் பொறுத்தவரை. நிறைய விஷயம் பேசலாம், கார்த்தி சார் பற்றி நிறைய பேசலாம். ஏன்னா ஒரு கேரக்டருக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு வித்தியாசங்களை காமிச்சிட்டே இருந்தார். இட் வாஸ் லைக் அப்சல்யூட்லி இஸ் பிரில்லியன்ட் ஆன் த ஸ்க்ரீன். அவங்க பார்க்கும்போது நமக்கே தெரியும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அந்த டூயல் ரோலாக ஒன்றா வரும்போதெல்லாம் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸில் வித்தியாசம் இருக்குது, வேரியேஷன்ஸ் இருக்கும், வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் டைரக்டர் கோகுல் சார், அவர் இல்லாமல் தான் அந்த ப்ராஜெக்ட்லாம் இல்லை. என்னோடய லைஃப்பில் நிறைய டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸ் படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்ட். ஸோ அது கொடுத்தது கோகுல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பிரபு சார், பிரகாஷ் பாபு சார், இவங்களுக்கும் என்னோட ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த படம் உங்களெல்லாம் ஏமாற்றாது. கண்டிப்பாக தீபாவளிக்கு ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த படம் ஃபஸ்ட்டு பிரபு சார் சொன்ன மாதிரி வந்து அப்ரோச் பண்ணும்போது, சார் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய படம் எப்படி சார் பிளான் பண்ணலான்னு சொல்லும்போது, நாங்கள் வந்து யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ரீவியஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான இதெல்லாம் இருக்குது சார், எல்லாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருந்தார். ஓகே சார், இதோட டியூரேஷன் என்ன, இந்த ப்ரொசீஜர் அதனான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இதை இன்ட்ரடியூஸ்டு டைரக்டர் கோகுல். ஸோ அவரை போய் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன் சார், ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நான் பேசுகிறேன், அது எப்படி கண்டென்ட் இருக்குது, என்ன மாதிரி ஐடியாஸ் இருக்குன்றது பார்க்குறேன். அது வரைக்கும் எனக்கு வார் சீக்வன்ஸ்னு ஒன்று இருக்குன்றது நாங்கள் பேசவே இல்லை.
ஒரு படம் ஃபுல்லாக விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்குது சார், இந்த மாதிரி ஒரு 50 to 70 minutes இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ போய் ஃபஸ்ட் டைமாக டிஸ்கஸ் பண்ணும்போது டைரக்டர் வந்து சார் ஒரு சீக்வன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ட்டு சொன்னார். உண்மையிலே இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், நிறையா விஎஃப்எக்ஸ் பற்றி டிஸ்கஷன்லாம் பண்ணியிருக்கோம், நான் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணதே இல்லை. அவர் சொல்ல சொல்ல சிரிச்சுட்டே இருக்கிறோம் பயங்கரமாக, அவ்வளோ ஹியூமரஸான ஒரு கண்டென்ட்டு. அதில் எந்த அளவுக்கு அவர் வந்து சார் நான் சீரியஸாக சொல்கிறேன், நீங்களாம் சிரிக்கிறீங்கன்னு. சார் நீங்கள் சிரிக்கிற மாதிரி அவ்வளோ ஹியூமரஸான ஒரு கண்டென்ட்டை சொல்லிவிட்டு சீரியஸாக இருக்குன்னா எப்படி சார் இருக்க முடியும்? அந்த அளவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் வார ஆரம்பித்தோம். இந்த வாரம் வந்து இதை பார்த்துட்டு பாகுபலி மாதிரியும் இல்லை இன்னொரு படம் மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெண்டு, ஒரு ஸ்பெஷாலிட்டியை நம்ம காமிக்கணும்னு பேசியிருந்தார். சரி சார் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னு வி ஸ்டார்டட் வித் டூயிங் ப்ரீவியஸ். எல்லாருக்கும் தெரியும் ப்ரீவியஸ்ன்றது நம்ம ரோபோவில் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயுமே. வி ஸ்டார்டட் வி டூயிங் ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கு ஃபுல் ப்ரீவியஸ்லேஷன் பண்ணிட்டோம் நாங்கள். இதுக்கு இது வந்து ப்ரொசீஜர்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலான்றத ஈவன் ஹாலிவுட் மூவிஸில் பண்ணுற எல்லா மெத்தடாலஜியும் நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். ஸோ அதுக்கான டைமும் நேரமும் கொடுத்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணார். இதுக்கு வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ரீவியஸ்லாம் நாங்கள் கேமரா பண்ணி முடிச்ச பிறகு அப்புறம் டைரக்டர்கிட்ட காமிச்சு போகிறத விட இன்பிட்வீன் பார்த்து அவர் ஓம் சார் கேமராமேன் அவர் வந்து கூப்பிட்டு நடுவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நான் சொல்லுங்கள் கூப்பிடுங்க, நான் கூப்பிட்டு நான் அப்போவே கேமரா பண்ணிட்டா நம்ம ஃபைனல் அவுட்புட் அப்போ ஈஸியாக இருக்கும் டைமுன்னு சொல்லி அவரோட நேரமும் முன்னாடியே கூப்பிட்டுட்டு நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஷூட்டிங் போச்சு. ஸோ இதில் என்னென்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணலான்னு கேட்கும் போது இதில் சில இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் ஸ்பைடர்மேனுக்குலாம் சில விஷயம்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபேஸ் ஸ்கேனிங் டெக்னாலஜின்னு அது தேவைப்பட்டுச்சு இந்த படத்தில். அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து எங்கே போகலானுமோ நம்ம ஹாலிவுட் போகணும் சார், இந்த மாதிரி யூஎஸில் தான் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி போது அதுக்கு ஏதாவது டைம் இருக்குது. ஏன்னா ஷெடியூல் எங்களுக்கு ரொம்ப கிளாஷாக இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் டீமை வந்து சென்னையிலே ஃபைண்ட் அவுட் பண்ணி அங்கே நம்ம வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸ்கேனிங் சிஸ்டம் ரெடி பண்ணோம். அப்புறம் ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ணோம். அப்புறம் அந்த 360 டிகிரி விஆர்ன்றது ஏதாவது யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நாங்கள் பத்திரிக்கையில் அதை பற்றி விளம்பரம் கொடுத்துருந்தோம். நாங்கள் அது 16 ரிக் கொடுத்து டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு இதுவும் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த விஷுவல் ரியாலிட்டியை எங்களால் வந்து தேட்டரில் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. என்ன காரணம், அதுக்கு ஒரு அந்த கிளாஸ் போட்டு தான் நம்ம பார்க்க முடியும். அது வந்து யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் எப்படி பண்ணலான்றத சாங்ஸு சீன்ஸில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் விஆர் கேமராஸ்ன்ட்டு. அதுக்கப்புறம் பிரபு சார் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய சேலஞ்சு, எப்படி நம்ம இவ்வளோ ஷார்ட் டைமில் பண்ண போகிறோன்னு பேசும்போது சரி சார் டைமிங்னா தீபாவளிக்கு வேணும் சார். தீபாவளிக்கெலாம் முடியாது சார். இல்லை சார் தீபாவளிக்கு வந்தாகணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு ஆல்ரெடி நாங்கள் ப்ரீ பிளான்டாக செட்டு டிசைனிங்கு எல்லாமே பண்ணி வச்சுருந்தோம். சரி சார் இதுக்கு ஒரே ஒரு வழி வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா கம்பெனிஸை கூப்பிடுவோம். எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸான கம்பெனி, எல்லாமே ஹாலிவுட் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, இந்தியன் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, எல்லாரும் பெரிய கம்பெனிஸை கூப்பிட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லாருக்குமே ப்ராப்பரான ஷெடியூல் சிஸ்டம் ரிவ்யூ சிஸ்டம்னு ஒன்று கொடுத்தோம். ஒரு கம்பெனிஸும் ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா 2000 ஷார்ட்ஸ் மேலே இருக்குது. எல்லாமே சேலஞ்சிங் தான், எதுவுமே ஸ்டாட்டிக்காகவும் ஒரு சிம்பிளாக பண்ணுற ஷாட்டே கிடையாது. அது எனக்கு தெரிஞ்சு கோகுல் முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் டைரக்டர். அது வந்து அந்த மாதிரியே பண்ணக்கூடாது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து என்ஜாயபிளாக எடுக்கணுன்றதுனால ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், எல்லா ஸ்டூடியோஸ்க்கும் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கால் பண்ணுறோம். ஒரு ஷார்ட்டு முடியும் போது எங்களுக்கு ஒரு ரிப்ளை இது வரணும், ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரணும், இந்த ஷார்ட் ரெடியாக இருக்குது, ரிவ்யூ பண்ணோம், டைரக்டர் அப்ரூவலுக்கு வெயிட்டிங்காக இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி பண்ணதுனால எங்களுக்கு இந்த டைமுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. இல்லைனா ரொம்ப உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி பொங்கலுக்கான படம் தான் இது. பட் வி ட்ரைட் அவர் பெஸ்ட் முடிச்சுட்டு அது எவ்ரி டைம் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் வந்து நீங்கள் எந்த டைமில் கூப்பிடுங்க ஜி அப்படின்னு வர, அவரோட யூஷுவல் ஜியை தான் யூஸ் பண்ணுவார் இந்த படம் ஃபுல்லாக. ஸோ என்ன டைமுக்கு கூப்பிட்டோம், நாங்கள் போகிறதே பார்த்தா 4 மணி 5 மணிக்கு தான் வீட்டுக்கே போகிறது, திரும்பி 11 மணிக்கு வந்துடுது. ஆல்மோஸ்ட் 3 months வி ஒர்க் டுகெதர். எனக்காக எல்லா ஸ்டூடியோஸும் வந்து 24 hours டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. எனி டைம் நாங்கள் போவோம், ரிவ்யூ பண்ணுவோம், ஷார்ட்ஸை முடிப்போம். எல்லா ஸ்டூடியோஸும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் இது பண்ண முடியுது இந்த மாதிரி. ஸோ லிடார் ஸ்கேனிங்கிறது ஒரு டெக்னாலஜி வந்து இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இன்றைக்கி நீங்கள் ரீசெண்டாக பார்க்குற டெர்மினேட்டர்லேருந்து எல்லா மூவிஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இந்த செட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் அது வந்து ஒரு டைம் சேவர்.
அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் பரவாயில்ல, அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது இருந்ததுனால எங்களுக்கு வந்து அந்த செட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் பண்ணக்கூடிய முடியுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் யூஸ் பண்ணதுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த டைமுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா லைட்டிங் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். இதில் சிஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் வந்து செட் லைட்டிங், ஒரு ஆஃப் சிஜி லைட்டிங்னு இருக்கும். அந்த ரெண்டுமே மேட்ச் பண்ணுறது வந்து இந்த ஷார்ட் டேர்மில் ரொம்ப கஷ்டம். ஸோ வி டிஸ்கஸ்ட் வித் அவர் கேமராமேன் ஓம் சார் பேசணும். அவர் வந்து இல்லை இதுக்கு நான் வந்து சில பேட்டர்ன்ஸ் வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள், இதை ட்ரை பண்ணுவோம், நீங்கள் இதை அப்படியே மேட்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இஸ் கிவன் அ லாட் ஆஃப் இன்புட் அண்ட் சப்போர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு இருந்ததுனால தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்டு மோர் ஓர்லெஸ் அவர் காஷ்மீரா ஹீரோ கார்த்தி சார், விஎஃப்எக்ஸுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதை மீறி சார் சொல்லுங்கள் சார் பண்ணிடலான்னு வரும். ஒரு சில ஷாட்லாம் சார் இது ஒரு மார்க்கர் இருக்குது, இதை லுக்கன்னு எல்லாம் பார்க்கும்போது சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் பண்ணிடுறேன்னு. ஆனால் எனக்குள்ளே ஒரு டவுட் இருந்து சொல்கிறாரு, ஆனால் எப்படி மேட்ச் பண்ணுவார் நம்பவே மாட்டீங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த கியூ கொடுக்குறது, லுக் கொடுக்குறது எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணார். அதெல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்தா தெரியும். அவ்வளோ ஷார்ட் டைமில் அவ்வளோ சப்போர்ட்டிவான விஷயங்கள் நடந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 20 ஸ்டூடியோஸு, ஒரு 1000 கணக்கான ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்காக ஒரு 2-3 மாதம் டெடிக்கேட்டாக நம்ம கூட ஒர்க் பண்ணாங்க. அதனால தான் இந்த காஷ்மீராவை நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ 100% வந்து நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ரியலி இட்ஸ் ஒண்டர்ஃபுல் மூவி. ப்ளீஸ் ஆல் த பெஸ்ட். அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ். தேங்க்யூ ஆல். இப்போல்லாம் சில ஹீரோயின்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ்க்கு வர மாட்டேங்கிறாங்க. இப்போ தான் மீடியாஸ் வந்து கவனமாக நான் சொல்கிறத எடுக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்கூப் கிடச்சிதுடா, மேட்ரு மாட்டுச்சுடா, ஏத்துறா ட்விட்டரில் ஏத்துறா, ஃபேஸ்புக்கில் ஏத்துறா. இதே மாதிரி ஃபைனல் பேமெண்ட் வாங்கினா சென்டிமெண்ட்டாக சரியில்லைன்ட்டு விட்டுட்டாங்கன்னா ப்ரொடியூசருக்கெலாம் எவ்வளவு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் வரலாமே. லாஸ்ட் பேமெண்ட் வாங்குறதில்ல. இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போதே கொல்றான்டா, பிளேடு அள்ளி வீசுகிறாங்கடா, இந்த மாதிரிலாம் அனுப்பாதீங்க. அதில் வந்து அதாவது மக்கள் படத்தை முழுக்க பார்க்க விடுங்க. நாங்கள் எங்களுக்குள்ளே என்னோட கோ ஆர்டிஸ்ட் அந்த பாட்டி தானே, அதுக்கு நான் வேறு என்ன செய்ய முடியும்? பேசத்தான் முடியும். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ விவேக் இஸ் பேக் அப்படின்னு சொன்னாங்க.